இப்ப கடைசியா சொன்ன திட்டங்கள் இருக்குல்ல சார், 5 கோடி ரூபாய் ஆமா, பிளஸ் 2ல இருந்து டிகிரி வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஆமா. அதுல என்னென்ன சலுகைகள் இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? இதுவும் உங்களுக்கு முதலீடு, உங்க சொந்த முதலீடு 10% நீங்க 10%. எந்த பிரிவினரா இருந்தாலும் எந்த பிரிவினரா இருந்தாலும் போடணும். சிறப்பு பிரிவினர் 5% போட்டா 5 போட்டா போதும். 1 கோடி ரூபாய் போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு, உங்க முதலீடு எவ்வளவு போட போறீங்க? இந்த ஏன் உங்களுக்கு சொந்த முதலீடுன்னு ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க கவர்மெண்ட்னா, உங்களுக்குன்னு ஒரு அக்கறை வேணும்ல. நானும் என் பணத்தை போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அக்கறை வேணுங்கிறதுக்காக தான் அந்த கண்டிப்பா முதலீடு. ஏன்னா முழுசுமே தூக்கி கடனை கொடுத்துட்டா ஒரு பொறுப்பே இல்லாம செலவு பண்ணிட்டு போறது, லாஸ்ட்ல விட்டுறதுன்ற ஒரு தாட் இருக்கும். இப்ப நம்மளும் சரி நம்ம பணத்தை போட்டிருக்கோம், நம்மளும் கொஞ்சம் பொறுப்பு, நம்ம போட்ட காசுக்கு லாபம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த சொந்த முதலீடுன்னு போடுறது. கண்டிப்பா. அப்புறம் திட்ட மதிப்பீடுல 25% மானியம், அதிகபட்சம் 75 லட்சம். 5 கோடிக்கு 75 லட்சம் மானியம். பெரிய பரவாயில்ல சார், ரொம்ப பெரிய விஷயம். திட்டத்திட்ட முக்கா கோடி தராங்க. ஆமா, அது 5 கோடி வரைக்கும் நீங்க போடுறதுக்கு. அப்ப உங்களுக்கு மொத்தமே உங்களுக்கு மானியம் 25% தான். இதுல 20%. இப்ப 1 கோடி ரூபாய்க்கு போட்டீங்கன்னா எவ்வளவு? 25%, 25 lakhs. 25 lakhs. இது அதிகமா 75 லட்சம் வரைக்கும் தராங்க.